5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கே தெரியும், உங்க வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கட்டிங்க 4 வருஷத்துனால? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஹவுஸ் டாக்ஸ் 4 வருஷத்துனால கட்டுறீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஒண்ணு வேணாம், ஹோட்டல் போறீங்க, 4 வருஷத்துனால இட்லி எவ்வளவு, சாப்பாடு எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு? வெளியில போகிற போது உங்களுடைய செலவுகள் கூடியிருக்கு, உங்களுடைய வருமானம் கூடியிருக்கா? இந்தியாவிலேயே நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு கடன் வாங்குறோம்னு சொன்னா நான் இதை கேட்கறது அறிவுபூர்வமா தான் கேட்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேங்க. இப்ப நான் கடன் வாங்குறேன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன், ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினேன், அதுக்கு இந்த போட்டு கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நியாயம் இருக்கு. ஒரு தொழில் தொடங்குறேன், அதுக்காக கடன் வாங்குறேன், நியாயம் இருக்கு. இப்படிதானே வாங்குவாங்க. ஒரு நிலம் வாங்குறேன், கடன் வாங்குறேன். தமிழ்நாடு அரசு இந்த 4.5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது. இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, கடன் வாங்கிய 5 லட்சம் கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள்? கடன் வாங்கி எவரும் சுற்றுலா போக மாட்டான், இதுக்காக முதலீடு தானே பண்ணிருப்பான். அது 5 லட்சம் கோடிங்கிறது கற்பனை பண்ண முடியாத தொழில். அந்த பணத்தை எதிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாமும் ஆதரிக்கிறோம். அந்த முதலீடு என்பது திரும்பி ரிட்டர்ன் வரணும்ல, வருமானமா? அது ஏதாவது வருதா? அப்படி வரலன்னா ஏற்கனவே பொருளாதாரத்தில் சிக்கி சீரடிந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. அதுவும் புதிதாக கட்ட வேண்டி வரும். வட்டிக்கு வட்டி போட்டா என்ன ஆகும்? தமிழ்நாடே விற்க வேண்டிய நிலைமை.